ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேகியோட பாஸ்தா சீஸ் மக்ரோனி தான் ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டேன். இந்த பாக்கெட்டில் பேக் சைடே 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நம்ம அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இந்த பாக்கெட்டில் ஒரு டேஸ்ட் மேக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மக்ரோனிக்கு வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வாங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெசிபி செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து நீங்கள் 1 டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. இந்த டயத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நம்மளுக்கு கொடுத்த அந்த டேஸ்ட் மேக்கர் பவுடரை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பவுட்ரு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இப்போ கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மக்ரோனி வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த ஒரு பவுடரும் ஆட் பண்ண தேவையில்லை. வெஜிடபிள்ஸ் கூட நம்ம இது கூட ஆட் பண்ண தேவையில்லை. டேஸ்ட் மேக்கரில் நம்மளுக்கு வந்து சீஸ் பவுட்ரு, பெப்பர் பவுட்ரு இது எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது கூட பாருங்கள் கார்ன் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த பவுடரை நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்த அந்த மக்ரோனி வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அது கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டான ஈஸியான ஒயிட் பாஸ்தா நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.